தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 6 இறைவசனங்கள் 1 முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேய கடலை கடந்து மறுகரைக்குச் சென்றார். அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயர் உண்டு. உடல் நலமற்றோருக்கு அவர் செய்து வந்த அரும் அடையாளங்களைக் கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலைமேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தாம் செய்யப் போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக, 200 தெனாரியத்துக்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார். அவருடைய சீடருள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான். அவனிடம் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன. ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல் தரையாய் இருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அவர்கள் வயிறார உண்டபின், ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார். மக்கள் உண்டபின் 5 வாற்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் 12 கூடைகளில் நிரப்பினார்கள். இயேசு செய்த இந்த அரும் அடையாளத்தைக் கண்ட மக்கள், உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள். அவர்கள் வந்து தம்மை பிடித்துக் கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்குச் சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பாஸ்கா 2ஆம் வாரம் மே மாதம் 2ஆம் தேதி 2025ஆம் வருடம் வெள்ளிக்கிழமை. இன்றைய நற்செய்தியில பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன பண்றாரு? 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேருக்கு உணவளிக்கிறாரு. ஓகேங்களா? பட் நம்ம சொல்லும்போது அப்படி சொல்லுவோம். ஆனா ஆண்கள் மட்டுமே 5000. அப்ப பெண்கள் இருப்பாங்க, குழந்தைகள் இருப்பாங்க. ஓகேங்களா? அப்படிலாம் பார்த்தா இன்னும் நிறைய வரும். ஸோ அவ்வளோ பேர் பாருங்களேன், ஏசப்பாவை துரத்திக்கிட்டே வராங்க. ஏசப்பா பேசுறதை கேட்கணும், ஏசப்பா அற்புதங்கள் அங்க பார்க்கணும், அவரு கூட இருக்கணும் அப்படின்ட்டு அவ்வளோ நம்பிக்கையில பாருங்களேன், எவ்வளோ பேர். இப்போ நம்ம சர்ச்சில் ஏதாவது ஒரு பெரிய ஒரு ஈஸ்டர் மாசம் இல்லை கிறிஸ்மஸ் மாசம் நியூ இயர் மாசம் வச்சாலே 1000 பேர் வர்றதே அதிசயம். கரெக்டுங்களா? 500 பேர் 500 பேருக்கு தாண்டதே அதிசயம். ஆனா அந்த காலத்துல அதுவும் கோவில்ல அழகா ஸ்டைல்ஸ்லாம் போட்டு, மார்பிள்ஸ்லாம் போட்டு, சேர்லாம் அழகா போட்டு அந்த இடத்துக்கு வர்றதுக்கே நான் யோசிக்கிறாங்க. கோட் ஷூட் போட்டு நல்லா நீட்டா வந்து, ஓகேங்களா, வெயில்லாம் அடிக்காம, பனி பொழியாம, எல்லா இடத்துலயும் சேஃபான ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு வர்றதுக்கே மக்கள் யோசிக்கிறாங்க. ஆனா அந்த காலத்துல ஏசப்பாவ துரத்திக்கிட்டு, ஏசப்பாவோட அன்பினால ஈர்க்கப்பட்டு 5000த்துக்கும் மேற்பட்டோர் மக்கள் வந்திருக்காங்க பாருங்க. நினைச்சு பாருங்க. 1000 பேர் இருந்தாலே அதிகம். இதுல 2000, 3000, 4000, 5000, இதுல சின்னவங்க பெரியவங்க அத்தனை பேருக்கும் எப்படி ஏசப்பா பேசுறது கேட்டிருக்கோம். நினைச்சு பாருங்க. அதனாலதான் அவர் மலை மேல ஏறி கத்துவாரு, எல்லாரும் கேளுங்க அப்படின்னு சொல்லி. அவ்வளோ அவரோட வார்த்தையை கேட்டு அவரோட வாழ்க்கையை நம்மளும் வாழணும் அப்படின்ட்டு அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நாமளும் அந்த 5000த்துல ஒருவரா இருந்தோம்னா, ஏசப்பா நமக்கும் அற்புதங்கள் செஞ்சு, ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருந்து கூட சும்மா கொஞ்சமா இருந்தா போதும், அந்த இடத்துல இருந்து கூட 5000 பேத்துக்கு உணவளிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களுக்கும் கண்டிப்பா ஏசப்பா டக்குன்னு ஒரு தீர்வு கொடுத்துருவாரு. இதெல்லாம் அவர் யோசிக்கவே இல்லை. டக்குன்னு ஒரு ப்ரேயர் பண்ணாரு, கொடுத்துட்டு போயிட்டே இருந்தாரு. அதுவும் மீதி எக்ஸ்ட்ரா அவரோட வயிறார உண்டு மீதி எக்ஸ்ட்ரா இருக்கு. ஸோ நாமளும் ஏசப்பா கிட்ட வேண்டி, என்னோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு அற்புதங்கள் செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவோம். சரிங்களா? தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.